Welcome to the Bible study of albums. Let's meditate the Word of God and try to know more about Jesus Christ of Nazareth. ஆல்ஃபா வார்த்தை ஒழுங்கும் வேத பாடகத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்மெல்லாம் சேர்ந்து வேத புஸ்தகத்தை திறந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாதிருப்பது எப்படி? இங்க ஒண்ணு அவர் தான் காட் கிவ்ஸ் ஃபர்ஸ்ட், சொந்த குமாரன், his own son. இந்த ஆக்டை யாரும் செய்திருக்க முடியாது உலகத்தில். பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், all the people of God, இவங்களுக்கு தான் கிடையாது, எல்லாருக்காகவும் அந்த ஃப்ரீ சால்வேஷன் பார்ட் வந்திருக்கு. அவரோட கூட அவர் கொடுத்தாரு. பாவங்களை கழுவி நம்மளை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துல செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுத்தார். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. So salvation is a package. So இது பார்ப்போம். இதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து யாருன்னா தேவனுடைய குமாரன், எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், சொந்த குமாரன் பாராமல் அவரே ஒரே விட்டு கொடுத்துட்டாரு. அவருக்காக அவரோட கூட மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பெனிஃபிட்டை வாங்கிறதுக்கு நம்ம தயாராக. இது எது மூலமா வருதில்ல, ஜஸ்ட் சிம்பிள் ஃபெய்த். தேவன் மேல இயேசு எனக்காக வந்தார், அவர் ஜீவித்தார், உலகத்திலிருந்து நிறைய அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து காட்டினார், நாம எப்படி வாழணும்னு செய்து காட்டினார். தென் நமக்காக மரித்தார், திருப்பி உயிரோடு எழுந்து அவர் வந்துட்டார், திருப்பியும் வரப்போகிறார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப லெட்ஸ் டர்ன் அபவுட் ஒரு இது படிப்போம். இந்த வேத சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதுக்கு நம்ம முதல்ல படிச்சோம்? ஆதாம் பாவம் செய்தான், அங்க மரணம் உண்டாயிடுச்சு. அந்த மரணம் நம்மையும் சேர்ந்து ஆட்கொண்டுச்சு. ஆதாம் பாவம் செய்தான், அது ஆதாமுக்காக ஆதாம் உண்டி செத்தான்ல, அவனுடைய இதுல இருந்து லாயின்ஸ்ல இருந்து வர நாமளும் பாவமாக்கப்பட்டோம். இதான் பண்ணுது. இப்படி பண்ணாதான் ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க, அடுத்த மனுஷனால் விடுதலை வரணும். இதுதான் லாஜிக் கன்க்ளூஷன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க முடியாது. நீங்க பாத்தீங்களா, we are being made righteous before God because of faith, our faith on Jesus Christ. நம்முடைய விசுவாசம் தேவன் பேர்ல இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் பேர்ல இருக்குது. அவர் எனக்காக மரித்தார், இதுதான் வரும். அவர் எனக்காக மரித்தார், என் எல்லாத்தையும் எடுத்து விட்டார். இது நம்ம அறிக்கை பண்ண 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 we have been made righteous அப்படிதான் வேதம் சொல்லுது. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். ஆக்சுவலா தேவன், அதாவது he is holy, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர்கிட்டே போக முடியாது. ஆதாம் பாவம் செய்த உடனே sin has taken over. Any sin we do creates unholiness. God is holy. நம்ம ஹோலினஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிடும். எந்த சின்னம், ஒரு சின்ன சின்ன நம்ம நினைப்போம், சின்ன பாவம், சின்ன மீறுதல்கள், anything that will take us away from God. ஏன்னா God is so perfect.
we cannot claim that to be perfect. அதான் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் நீதிமன்றத்துக்கு பிதாவாகிய தேவனிடத்திற்கு சேருவதற்கு சமாதானம் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது வசனம் சொல்றது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். தேவ மகிமை எங்க வருது? இதுல நிலை கொண்டு ஜீவிச்சோம். தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம். இதுலதான் சந்தோஷப்படணும். நம்ம முதல் மனுஷன் தவறிட்டான், he failed to achieve his target, whereas we can achieve this target through Jesus Christ. That is the very importance of Jesus Christ. இதை இன்னும் அதிகமாக படிப்போம். 14வது வசனம், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை மாண்டு கொண்டது. Death ruled. It started from Adam to Moses. A solid period. Moses வந்த பிறகு law, God gives the law. The law was very tough according to our standard. இப்போ உலக பிரகாரமாக நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்ட், laws was very tough to handle. அதை கொடுத்தாரு. நீ இப்படி இருந்தால் தான் என்கிட்ட வர முடியும் சொல்லி தேவன் தன் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி நாமும் அவருக்கு தேவ பகைஞராக இருந்த நம்ம இடத்துல ஒப்புரவாகிறதுக்கு வராரு. ஸோ அதுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும் கண்டிப்பா. அந்த மீடியேட்டர் தான் லா வந்துச்சு, காட்ஸ் லா. தட்ஸ் 10 commandments வந்துச்சு. அதான் போட்டிருக்கு, அப்படியே இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மாட்டிக்கொண்டது. ஃபர்ஸ்ட் சின்ன பண்ண உடனே முடிஞ்சு போச்சு எல்லாம். ஏன்னா அவனுடைய இதுல தான் நம்ம கருவறையில தான் நம்ம இருக்கோம். பாருங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு பாப்புலேட் பண்ண முடியும்ன்றதை கர்த்தர் அங்க வெளிப்படுத்துறாரு. ஸோ we became sinners by not our choice, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, பின்பு பண்ணுது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமாக. ஏங்க ஆதாமுக்கு கொடுத்தா முதல் மனுஷன் was created by God, and the second Adam, that is Jesus Christ, was also created by God. Though she was born in a woman's womb, he did not have any father. His father was God. அதனால்தான் அவர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, என் ஃபாதர். பிகாஸ் நம்ம உலகப்புறமா பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். தேவ சைட்ல இருந்து பார்க்கும்போது ஃபாதர்ஹுட்னா பயங்கரமான அர்த்தம் உள்ளது. Fathers should be a model for everybody. அந்த ஃபாதர் தான் நம்ம பார்த்துட்டு போக முடியும். மதர் சொல்லி கொடுக்கும், ஆனா ஃபாதர் protects, father sustains us, father cherishes us, makes us grow and come நம்மளோட இருப்பாரு. ரெண்டாவது, ஒரிஜினல் ஃபாதருக்கு டெத்து கிடையாது. ஏன்னா he is a creator. இன்னைக்கு ஆதாம் மூலமாய் நாம் திருப்பி அந்த ஒரிஜினல் ஃபாதர் கிட்ட போகணும். இதுக்கு தேவைதான் இயேசு. அதான் போட்டிருக்கு, பின்னா வந்த ஆடாமுக்கு முன்னடையாளமான அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. இது ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியாது. எப்படி ஒருவருடைய மீறுதல்னாலே அநேகர் மறைச்சிருக்க எல்லாமே சாவறாங்க. ஆதாம் பண்ண தவறுக்கு எல்லாமே சாவறாங்க, மறைத்திருக்க. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே ஏன் கடவுளை மனுஷன் போட்டிருக்கு. ஏன்னா அவன் மனுஷன் ரூபத்துல தான் வரணும். ஏன்னா யாரை மீட்க வந்தாரோ, மனுஷரை மீட்க வந்தாரோ அவங்க ரூபத்துல தான் வரணும். இது முதலே படிச்சிருக்கோம் எபிரேயர்ல, வேத சட்டம். இப்படிதான் ஆண்டவர் வேலை செய்ய முடியும். The best way to
save us from the destruction, internal destruction. மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிறது. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேக மனுஷர்களை படுது. யார் யார் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ, நீர் தான் என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், என்னுடைய பாவத்தை கழுவ வந்த கிருபாதார பலின்னு சொல்லி ஒத்துக்கொள்றோமோ, ஒத்துக்கிட்டு அவரை ஏற்றுக்கொள்றோமோ, அவங்களுக்கு எல்லாம் அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அவங்க பாவத்தெல்லாம் கழுவி அவர் தூக்கி வைக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்றது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சரி, இப்ப பாருங்க 16வது வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஆதாம் பாவம் தான் செய்தான், அது தண்டனை வந்துச்சு. தண்டனை கான்சிக்வன்சஸ் அவர் சொல்லியிருந்தார் முதல்ல, இப்படி பண்ணா நீ செத்து போயிடுவார். அது கான்சிக்வன்சஸ். அந்த கான்சிக்வன்சஸும் தேவன் அருளும். God says, ஓகே உங்களால முடியாது, அதனால I'm giving you a gift. Let us get united again through one mediator. The mediator is called Jesus Christ. மீடியேட்டர் ஸ்டாண்டர்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும், அது இயேசு. மிச்சம் எல்லாம் பாவம் இருக்கும். இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வைப்பாங்க, அம்பையர்ஸ் மாதிரி வைப்பாங்க. அவங்க பார்த்து அவங்க நியாயம் செய்யணும். நம்ம ஊரில் இருக்கிற நம்ம தேசங்கள்லேயும் எல்லா தேசங்களையும் அப்படியே நீதி அசைவாடும். இங்கே அசைவாட முடியாது. தேவத்திலேருந்து வர நீதியை அசைவாடுறது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு ஃபேவரை தான் செய்து